இந்த மாதத்தில் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 118ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகினாலே இந்த வசனத்தை பொழுது நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு மீண்டும் சத்தமா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நல்ல சொல்லுமா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பலனையும் இந்த நாளிலே அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், இந்த வார்த்தை கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? இந்த உலகத்தில் அநேகர் சொல்வாங்க, எங்கள் குடும்பத்தில் எங்கள் பட்சத்தில் நிறைய சொந்தங்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல அரசாங்கத்தில் சில உயர் பதவியில் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிற போது நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் நமக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது நம்மை விட்டு என்ன செய்து கொள்வார் சொல்லாமோ அவர் விலகி போய்விடுவார். தற்போது உள்ள சூழ்நிலைகளை பார்க்கிற போதெல்லாம் ஸ்தோத்திரம், இந்த கொரோனா என்கிற ஒரு கொடிய வியாதி அநேகரை தாக்கி என்ன செய்கிறது? மரணத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறது. இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தங்களே அது அருகில் போவதற்கு, அடக்கம் பண்ணுவதற்கு என்ன செய்தாங்க? விருப்பம் இல்லாமல் எங்கே போகிறாங்க? ரோட்டோரத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க? பணத்தை தூக்கி எரிந்து வீச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நிலைமை காணப்படுகிறது. சொந்தங்கள் கூட அந்த துக்க காரியத்திலே கூட என்ன செய்ய முடியல, பங்கு பெற முடியல. ஏனென்றால் அது தொடர்ந்து நம்மை பற்றிவிடும், நம்மை அது தொற்றிவிடும் என்று சொல்லி அநேகர் பயந்து என்ன செய்கிறார்கள்? விலகி போகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பக்கம் புறஜாதி மக்களுக்கு ஒரு பயம், அதே போல கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு விதமான பயம் இருந்தாலும் நம்மை தைரியப்படுத்துவதற்கு, நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு, நாம் விசுவாசத்தை நிறைத்திருப்பதற்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும், இந்த நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு ஒரு பெரிய பயத்தையும் திகழையும் கொடுத்தாலும், இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிற போது நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் தைரியமாயிருப்பீர்கள், பலனடைவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை தாவீது இந்த சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கணும். ஏன்னா காரணம் இல்லாம இந்த வசனத்தை நினைச்சிருக்க மாட்டார், அவர் சொல்லியிருக்க மாட்டார், எழுதியிருக்க மாட்டார். கர்த்தருக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோமானாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கடந்த நாளிலே பார்த்தோம், தாவீது இந்த நாட்களில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லுவதற்கு முதல் காரணம், தன் கண்களை கர்த்தர் பேரிலே என்ன செய்தான்? அவன் பதிய வைத்திருந்தான். கண்களை கர்த்தர் பேரிலே பதிய வைத்திருந்தான் என்று சொல்லி 1ஆம் தேதி அதிகாலையிலே இதை குறித்து நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். இப்போ இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தியானிக்க போகிறது என்னவென்றால், இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம். இரண்டாவதாக தேவ சித்தத்தை இந்த நாட்களை செய்ய விரும்புகிறவன், தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறவன். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் 8ஆம் வசனம் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொட, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலைகளிலே தாவீது ஒரு விண்ணப்பத்தை அல்லது தேவ சித்தத்தை
நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினபடினால் அவன் சொல்லுகிறான், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்ற ஒரு விண்ணப்பத்தை இங்கே வைக்கிறான். இது எந்த சூழலில் வைக்கிறான் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே நமக்கு எப்பொழுது ஆண்டவத்தை பேசணும், ஆண்டவத்தை கேட்கணும் என்கிற எண்ணம் எப்பொழுது தெரியுமா? எல்லாம் நிறைவாயிருக்கிறோம், எல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தியா இருக்கிற போது, எந்த ஒரு குறைவே இல்லைங்கிற போது ஆண்டவரை என்ன செய்வோம்? சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட பேசணும்னு நான் நினைப்போம். ஆனா ஒரு சிறிய நெருக்கம் வந்துச்சுன்னா, ஒரு சிறிய பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த வாஞ்சியே இல்லாம எப்படி தேவனை நோக்கி கூப்பிடுவது, எப்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவது என்கிற ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு. ஆனால் இந்த வார்த்தையை அவன் கேட்பதற்கு இந்த நாட்களில் எந்த ஒரு சூழ்நிலை பயன்படுத்தினான் என்றால், தாவீதை குறித்து நான் வாசித்தோம் 6ஆம் வசனத்துல, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். பாருங்க, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை வேதத்தில் வாசிக்கிற சிக்கலாகு என்ற இடத்துக்கு அவனும் அவனோடு இருந்த மனிதர்களும் என்ன செய்தார்கள்? புறப்பட்டு வருகிறார். ஏற்கனவே அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் அதுலாம் என்ற குகைகளில் என்ன செய்தார்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான நெருக்கங்கள், காடுகளிலும் குகைகளிலும் வனாந்தரங்களில் அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், சொந்தங்கள் இருந்தார்கள். ஆகவே எவ்வளவுதான் அவன் வனாந்தரத்தில் குகைகளிலும் காடுகளில் இருந்தாலும் அவனும் நம்மை போல மனுஷங்கள் தானே. மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். அதற்கு அதனால அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலாவது என்ன செய்யலாம்? மனைவி பிள்ளைகளை பார்க்கலாம் என்று சொல்லி தாவீதோடு அவர்கள் எல்லாரும் வருகிறார். ஆனா வந்தா அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சி, அது வேதனைப்படும்படியான சூழ்நிலை. வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, குமாரத்திகள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாரும் என்ன செய்வது? கொள்ளையாடி கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அது பார்த்ததெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்ட வீடுகள், வெறுமையாக்கப்பட்ட அந்த பகுதி. இதெல்லாம் பார்க்கிற போது, கேட்கிற போது வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு என்ன செய்தார்கள்? அழுதார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பெரிய பிரச்சனை. ஒருவேளை நான் ஒரு கேள்வி வைப்பேன், ஆனா நீங்களும் சொல்வீங்க, எத்தனை பேர் சத்தமிட்டு அழுதுருக்கீங்க பலன் இல்லாமல் போக மட்டும் அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியும். உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செஞ்சிருப்பீங்க? உங்களுக்கு பலன் இல்லாமல் போட்டு என்ன செய்ய, யாருக்கு தெரியாம வீட்டின் கதவை பூட்டி கொண்டு என்ன செய்திருப்பீங்க? சத்தமிட்டு என்ன செய்திருப்பீங்க? அழுதிருப்பீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வருகிற போது நாம் என்ன செய்திருப்போம்? இந்த நாட்டில் சத்தமிட்டு அழுதிருப்போம். ஆனால் அதை விட ஒரு வேதான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த தாவீது அவர்களோடு சேர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? நெருக்கப்பட்ட போது, ஒரு இழப்பை சந்தித்த போது, ஒரு வெறுமையை சந்தித்த போது தங்கள் அறியாமல் என்ன செய்தார்கள்? மிகவும் சத்தமிட்டு பலனாமல் போகும்பட்டு என்ன செய்தார்கள்? சத்தமிட்டு அழுதார்கள். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை என் கையிலே அதை பிடிப்பேனா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். பாருங்க, இந்த நாட்டில் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அவன் கேட்கிறதை பார்க்கிற போது அந்த சந்தர்ப்பத்திலும் தேவ சித்தத்தை விரும்பினான். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்ற வாஞ்சித்தான். தேவனுடைய சித்தமா இருக்குமா, தேவனுடைய வழிநடத்துதலை என்ன செய்தான்? அவன் விரும்பினான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்வான் தெரியுமா? இந்த சூழ்நிலை நெருக்க வருகிற போது தேவனுடைய சித்தத்தை அறிய அநேகருக்கு என்ன இருக்கா? எல்லாம் அநேகருக்கு விருப்பம் இல்லாமல் போயும், கேட்பதற்கே வாஞ்சி இல்லாமல் போயும். அடிக்கடி நாம் சொல்லுகிற வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று ரோமர் நிருபத்திலே வாசிக்கிறது போல அநேகருக்கு இந்த வார்த்தை அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. ஆனா தாவீதுக்கு தெரியும், ஆண்டவரே, ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்ன செய்திருக்கிறேன், அனுமதித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற, உங்களுடைய சித்தத்தை நான் அறிய விரும்புகிறேன். பாருங்க, அந்த சூழ்நிலையில கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை நான் பிடிப்பேனா என்று சொல்லி கேட்கிற போது கர்த்தர் சொல்லுகிறார், அதை நீ பின்தொடர கையில கொடுப்பேன், நீ சகலத்தை என்ன செய்வாய், நீ திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஒருவேளை
நீங்கள் இந்த சூழ்நிலைகளில் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், ஏன் சில ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கலாம், ஏன் உங்களுடைய பொருளாதார நன்மைகளை கூட நீங்கள் இழந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது சம்பாதிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில், சேர்த்து வைக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாம நீங்க வெறுமையோடு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நிச்சயமாகவே நீங்கள் சகலத்தையும் நீங்கள் திரும்பிக் கொள்வீர்கள், சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் எதுவா இருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன? அல்லேலூயா. உங்களுடைய சித்தம் என்ன? அடிக்கடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகை தூதன் ஆசிரியர் ஒரு சம்பவத்தை அடிக்கடி சொல்வார். வயதான அவர் 99-100 வயதுல அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஒரு நல்ல தெய்வ மனிதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளில ஆண்டவர் வடந்தியாவுக்கு போகும்படி சொன்னார். பல வருஷங்கள் எங்க இருந்துட்டாரு? தமிழ்நாட்டிலே இருந்து ஊழியத்தை செஞ்சிட்டார். வரை குறித்த செய்தி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாளில ஆண்டவர் சொன்னாரா, நீ வடந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா. ஆண்டவர், இந்த வயதான காலத்துல நான் வடந்தியாவுக்கு போய் என்ன சாதிக்க போகிறேன்? என்னை போய் நீங்க அனுப்புறீங்களா ஆண்டவர்? எத்தனையோ பலனுள்ளவங்க இருக்கிறாங்க, பலசாலி இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நித்திரைக்கு சென்றார். தூங்கி கொண்டிருக்கிற போது ஒரு சொப்பனம். ஒரு மாட்டு வண்டி பாரமா, ஒரு பெரிய பாரத்தை அந்த மாட்டு வண்டியிலே ஏற்றி இருக்கிறாங்க. அந்த மாடு சுமந்து கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வருகிற போது அந்த மாட்டுக்கு என்ன இது ஸ்டோர் உண்டாகி அது கீழே என்ன செய்கிறது? திடீர்னு அப்படி உலகால் போட்டு கீழே விழுது போல இருக்கிறது. ஆனா அந்த மாட்டை வழிநடத்தி கொண்டு வருகிறவர் அந்த கம்பால் சாட்டையில் என்ன செய்யலாம், ஓங்கி ஓங்கி அடிக்கிறார். அப்படி அடிக்கிற போது அந்த வலியும் தாங்கிக் கொண்டு, அவன் கொடூரமான அந்த தாக்குதலையும் தாங்கிக் கொண்டு என்ன செய்கிறது? மீண்டும் எழுந்து அப்படியே நடந்து என்ன செய்யறது? மீண்டும் அது பிரயாணப்படுகிறது. அப்போதான் கத்த உணர்த்தினாரா, இந்த 5 அறிவு மிருக ஜீவனுக்கு எப்படிப்பட்டதான அடி பலகீனம் இருந்த போதிலும் பலகீனத்தை பொருட்படுத்தாம அதை நடத்துகிற எவ்வளவுதான் சிச்சித்தாலும் அடித்தாலும் அந்த வழியை பொறுத்து கொண்டு நடக்கிறதே. ஏன் நீ நடப்பதுக்கு நான் பலனை கொடுக்க மாட்டேனா? சொல்ல மாட்டேன். நீ என் ஊழியத்தை செய்வதற்கு நான் கிருபையை தரமாட்டேனா என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? அவரோடு பேசின போது அதற்கு தன்னை அர்ப்பணித்து வடந்தியாவிலே கொஞ்ச நாள் போய் ஊழியம் செய்தார். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு வருகிறது. எவ்வளவு நெருக்க வந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆண்டவரோடு என்ன கேட்கணும்? ஆலோசனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை பல நிம்மதி இழந்திருக்கலாம், இளைப்பாறுதல் இழந்திருக்கலாம், ஒருவேளை தூக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமா? இந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? அநேகர் பாருங்க, தேவ சித்தத்தை என்ன செய்யல, சில காரியத்துல அதிகமா வீடு கட்டுவது கூட தேவ சித்தமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல் காரியங்களிலே இந்த நாட்டில் தேவ சித்தம் இதுதானா என்பதை கூட அறிய அநேகர் என்ன செய்யல, விருப்பம் பண்ணுங்க. மனசும் மாம்சும் விரும்புகிறபடி என்ன செஞ்சுவாங்க? எந்த காரியத்தை செஞ்சுருவாங்க. ஆனா பின்னால பிரச்சனை வரும்போது அப்பதான் யோசிப்பாங்க, நாம தேவ சித்தத்தை அறியாம இந்த காரியத்தை செய்துட்டோமோ, மனுஷ சித்தத்தை நான் நிறைவேற்றி விட்டோமோ, நம்முடைய சுய சித்தத்தை நான் நிறைவேற்றி விட்டோமோ என்ன செய்வார்கள்? பின்னாலே வருத்தப்படுவார்கள். ஆகவேதான் எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்தை வழிநடத்துதலை நாம் உணர வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் 143:10 சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழி நடத்துவாராக. அல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியிலே நடத்துவாரா? இதே 1 சாமுவேல் 23 நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்க நமக்கு சமயம் இல்லாதபடினால் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 23 நீங்கள் 11-14 வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கிற போது, அதே போல 1 முதல் 5 வரைக்கும் நீங்க அந்த பகுதியை வாசிக்கிற போது, இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்கே? கேகிலாவின் மேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் தன்னோடு இருக்கக்கூடிய மனிதர்களை அழைத்துக் கொண்டு போகிறான். அப்பொழுது பாருங்க, அந்த 2ஆம் வசனத்துல கேள்வி கேட்கிறான். சொல்லுங்க, வாசிங்க. 23 2ஆம் வசனம். நான் போய் பெலிஸ்தரை முறியடிக்கலாமா விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து
ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, தாவீது எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் கேட்கறான் அப்பொழுது ஒண்ணு என்ன கிடைக்குது? ஒரு பதில் கிடைக்கும். அதான் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஆமென் சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்கிற போதெல்லாம் அவன் நினைச்சான், ஆண்டவர்கிட்ட நம்ம தேவ சித்தத்தை கேட்குறோம், கைகளா வந்துட்டோம், நாங்கள் போகலாம், வெளிச்சர கையில் ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னா ஒப்பு கொடுப்பேங்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு தான் தாவீது சொன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுகிறேன், மனுஷன் எனக்கு. ஹல்லேலூயா. உண்மையாவே இந்த தேவனுக்கும் தாவீதுக்குள்ள உறவு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த நாட்களில் ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தகப்பன் பிள்ளை தகப்பனிடத்தில் பேசுவது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதம் நமக்கு தேவை, இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. சிநேகிதனோடு பேசுவது போல, பிள்ளை தகப்பனிடத்தில் பேசுவது போல அந்த உரிமையோடு நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்திலே தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் கேட்கிறோமா, அல்லது கேட்காமலே அவர் சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறோமா? இல்ல, நாம் ஆண்டவருடைய சமூகத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் பதிலை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ரட்சித்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவன் ஆலோசனை கேட்கிறான். அந்த வாசிக்க சொன்ன 11 to 14 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே வெளியினால சவுல் அவனோடு சேர்ந்த ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்கள் என்னை தேடி வருவாங்களா கேட்கிறான். வருவார்கள் அப்படிங்கிறார். பாருங்க, இந்த கடந்த 2-3 நாட்களாக வாசித்த போது ரொம்ப அது சுவாசனியமா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தேடி வருவாங்களா? வருவாங்க. மனுஷர்கள் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் கேட்க, தாவீது கேட்க சொல்றாரு, ஆண்டவரை தேடி வருவாங்களா? வருவாங்கப்பா. சரி, ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்கப்பா அப்படிங்கிறாரு. யோசித்து பாருங்க. இதெல்லாம் கேட்கிற போது அப்ப நான் தப்பிச்சு போலாமா நான் கேட்கல. அவன் ஆண்டவரே அக்க நான் என்ன செய்யணும் கேட்கல. சரி, ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த இடத்துல இருந்து எரிசிலா புறப்பட்டு போகிற போது பாருங்க, உண்மையா வேதம் சொல்லுகிற அந்த வசனத்துல கடைசி அந்த வசனத்தை கடைசி போகுதுல 14ஆம் வசனத்துல பாருங்க, தாவீதையும் ஜனங்களையும் அவர் பெலிஸ்த கையில் ஒப்பு கொடுக்காமல் அவரை கர்த்தர் பாதுகாத்தார். கரைகள் வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் நம் சபை மக்களையும் விசுவாச குடும்பங்களையும் சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்காமல் நம் முழு குடும்பத்தை பாதுகாப்போம். ஆபத்துகளுக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். நம்முடைய எண்ணமெல்லாம் ஆண்டுடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சோதரர், இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கலாம் சங்கீதம் 40:1 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக தாவீது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்வதற்கு இரண்டாவது காரணம் தெரியுமா? கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எப்படி இருந்தான்? பொறுமையாய். முதலாவது இப்ப பார்த்த தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இப்படி தியானிக்கிற பகுதியிலே கர்த்தருக்காக பொறுமை. அவனுக்கு பொறுமை இருந்துச்சு. தாவீதுக்கு நிறைய பொறுமை இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அதே நேரத்தில் பாருங்க, தன்னோடு சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவங்க கல்லறி ஆயத்தமாயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தான் இணைச்சிதான் திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவன் கர்த்தருடைய சபத்தை எப்படி இருந்தா தெரியுமா? பொறுமையோடு இருந்தான். எப்படி இருந்தான்? பொறுமையோடு. அந்த பொறுமை என்பது சொல்லுகிற போது அந்த சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், 17வது வயதிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 17ஆம் வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை வருஷங்கள் ஆனது தெரியுமா? கிட்டத்தட்ட 13 வருடங்கள். 30வது வருடத்தில் தான் என்ன செய்தாம ராஜ்யபாரத்தில் இருந்து அரசாட்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தார். அப்போ அது வரைக்கும் அப்படின்னு தான் சொல்ல பார்ப்போம். எப்படின்னா, ஆகவே தான் தைரியமா சொல்ல முடிந்தது, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். இன்னைக்கு நாம் சில காரியங்களுக்காக விண்ணப்பிப்போம், சில காரியங்களை எதிர்பார்த்திருப்போம். அது நடக்கலை அப்படின்னா, தாமதமாச்சுன்னா உடனே பாருங்க, அது இன்னும் ஏன் தாமதமாகி கொண்டிருக்குதுன்னு சொல்லி நினைச்சா நமக்குள்ள என்ன வந்துடும்? ஆமா, என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கேட்டோம்? ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறார், ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், ஒரு மாற்றம் இல்லை. அதனால அப்படி இருக்கட்டும், அப்படி நினைச்சிடும், நம்ம அப்படியே விட்டுருவோம். ஆனா தாவீது நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறார். கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன்? பொறுமையுடன் நான் என்ன செய்தேன்? காத்திருந்தேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு பொறுமை தேவை. நமக்கு என்ன தேவை? ஒரு பொறுமை. கர்த்தருக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஒரு ஓமை என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். அதுக்கு ஒரு விதவை முன்மாதிரியாக கத்தரிசித்தார் வைத்து நமக்கு அந்த காரியத்தை விளக்கி காண்பிக்கிறார். நான் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதனால இந்த நாட்டில் நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை, தனக்கும் எதிராளிக்கும் ஒரு நில பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக ஒரு வருஷத்தை போறா. அங்க ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை கொஞ்சம் கூட என்ன செய்ய மதியாதவன். அவன்கிட்ட போய் நீதி நியாயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனாலும் பாருங்க, தேவனுக்கு பயப்படாதவன் தான், மனுஷனை மதியாதவன் தான். ஆனால் அந்த மனுஷத்துல போய் என்ன செய்யறார்? தன்னுடைய காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 1 முதல் அந்த 8 வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பகுதியில தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, அவன் என்ன சொல்றான்? இவள் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்கு இந்த நாட்கள் நான் என்ன செய்யணும்? காரியத்தை நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ரொம்ப அழுத்து போய், ரொம்ப சலிச்சு போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்? பொறுமை இழந்து சொல்லுகிறான். இவன் தொடர்ந்து என்ன பண்ணுகிறான்? என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா சீக்கிரத்தில் என்ன பண்ணணும்? நியாயம் செய்யணும். பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு நியாயாதிபதி, நம்மை போல ஒரு மனுஷனே இந்த நாட்களில் தொந்தரவு தாங்க முடியாம அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வானால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதை விட மேலான காரியத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீங்கள் பொறுமை இழந்திருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த நாட்களுக்கு பொறுமை இல்லை ஆண்டவரே, நான் பொறுமை இழந்து விடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், நீ பொறுமையோடு காத்திருப்பாயானால் உனக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி. ஆகவேதான் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை கேட்டீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிற அந்த 7ஆம் வசனத்துல என்ன சொல்ற? 118ஆம் அதிகாரம். இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க நான் யாரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவேதான் யோவானிலே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய உங்களுடைய வாழ்க்கை விஷயத்துல என்னென்ன காரியத்தை முன்வைக்கிறோமோ, எதற்காக நாம் காத்திருக்கிறோமோ, எந்த காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு வெகு நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் காத்திருக்கிறோமோ, அது எல்லாவற்றையும் சீக்கிரத்திலே நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன், நியாயம் செய்வேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? தளர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த நாட்டில் இந்த ஏழை விதவையை போல என்ன செய்யுங்க? தொடர்ந்து ஆண்டுடைய சமத்தை என்ன பண்ணுங்க? தொடர்ந்து நீங்க சந்திச்சு கொண்டே இருங்க, போராடி கொண்டே இருங்க, தட்டி கொண்டே இருங்க. தட்ட 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 தேவன் திறந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கேட்க 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 ஆண்டவர் அதை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்று சொல்லி போராடுவோம். அந்த போராட்டம் கூட நமக்கு கண்டிப்பாய் தேவை. அதே நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கிற வரைக்கும் நாம் பொறுமையோடு என்ன காத்திருக்கணும். கற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சம்பவங்களை நான் சொல்லலாம். 1 நாளாம் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 11 முதல் 25 வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதே நேரத்தில் அந்த 22ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தாவீதோடு இருந்தவர் எத்தனை பேர்? 3 விதமான ஜனங்கள் தான். 22:2 தாவீதோடு இருந்தவங்க எத்தனை பேர்? ஒரு 3 கூட்டம். வாசிங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் 22:2.
ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவர் அவரோடு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சபைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சபைன்னு வச்சுக்கோங்க. 22 இருந்தானே, 22 இருந்தானே, ஒரு சபை 22. தாவீதோடு எத்தனை எப்படி இருக்கிற எத்தனை விதமாக போட்டு இருக்குது? ஒன்று ஒடுக்கப்பட்டவங்க, அடுத்து கடன்பட்டவங்க. எப்படி இருக்குப்பாங்க? அது எப்படி மகாபெரிய சேனையாக மாறும்? ஏற்கனவே வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறான், ஏற்கனவே காடுகளே ஒளிந்து கொண்டிருக்கிறான், ஏற்கனவே அதெல்லாம் குகையில போய் தன் உயிரை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அதோடு தன்னோடு சேர்ந்த கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் கதற்கு உதவி செய்யக்கூடிய இருந்தால் பரவாயில்ல, அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவனோடு சேர்ந்து கொண்டவங்களாம் ஒடுக்கப்பட்டவங்க, வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டவங்க. அது மாத்திரமல்ல, கடன்பட்டவங்க, அடுத்து முறுமுறுக்கிறவங்க. இந்த கூட்டத்தை வச்சு பெரிய சேனையாக மாற்ற முடியுமா? அதற்கு கூட தாவீதுக்கு ஒரு பொறுமையை கற்றுக் கொடுத்தார். அதிலே சொல்லுவோம் பாருங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு 300 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர் என்று சொல்லி அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சா தெரியுமா? அவர் உருவாக்குகிறார். ஒடுக்கப்பட்டவர்கள் தான், கடன்பட்டவர்கள் தான், முறுமுறுக்கிறவர்கள் தான். ஆனால் அவர்களை சிறந்த தலைவனாக, சிறந்த பராக்கிரமசாலியாக, சிறந்த ஒரு வீரனாக உருவாக்குவதற்கு தேவன் தாவீது கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க அந்த 1 புத்தகத்தில் 11 11 அதிகாரம் 11 முதல் 25 வரை வாசித்தீங்கன்னா அவனோடு இந்த கூட்டம் எல்லாம் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாங்க. தாவீதை விட இந்த நாட்களில் பாருங்க, யுத்தத்துல தனக்கு எதிராய் வந்தவங்களை கொள்ளுவதில் அவ்வளவு விசேஷித்தவராக இருந்தார்கள். காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதை உருவாக்குவதிலே மிகவும் கவனமாக இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலேயும் தாவீதுடைய பொறுமை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 21 அதிகாரம் 19 வசனம், உங்கள் பொறுமையினாலே, லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையாயிருங்கள். 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவனை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த காரியத்திலே கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். அந்த உயர்வை, மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நான் எனக்கு காத்திருக்கிற ஜனங்களாகி நீங்கள் ஒருபோது என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டளை செய்வார்கள், எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இவ்வளவு தேவன் கொடுத்திருக்கிற போது நாம் ஏன் இந்த நாட்களில் சோர்ந்து போக வேண்டும், பொறுமை இழக்க வேண்டும்? சிலர் சொல்வாங்க, நான் பொறுமை இழந்து விடுகிறேன், நான் பொறுமை இழந்து நான் பேசிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு பொறுமை எனக்கு இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு பொறுமையை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு நிருபத்தில் வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம். 5ஆம் அதிகாரம், யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 11ஆம் வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கையின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் பாருங்க, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. இந்த நாட்களில் யோபின் பொறுமை குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? அப்படி முடிவை கூட நாம் கர்த்தர் அவனுக்கு செய்த முடிவை குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். யோபுடைய முன்னிலைமை பார்க்கல பின்னலை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே யோபு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோபு 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 14ஆம் வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14 பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம்
நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, மாறுதல் எப்பொழுது வரும்? இந்த கொரோனா எப்பொழுது நீங்கும்? இந்த வைரஸ் கிருமிகள் இல்லாத ஒரு தமிழ்நாடு, இந்தியா வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் இந்த நாட்களை வடிவதை கர்த்தர் தடுத்து நிறுத்துவாரா? மரண செய்தியை கேட்காத ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாரா என்று என்ன செய்கிறோம்? ஒரு மாறுதல் வராதா? தமிழ்நாட்டில் ஒரு மாறுதல் வராதா? இந்தியாவில் ஒரு பெரிய மாறுதல் வராதா என்று என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நாம ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாய் வரும். ஆமென். நான் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் காத்திருக்கிறேன். இந்த காத்திருக்குதல் ஒருபோதும் இந்த நாட்களில் உங்களுக்கு வெட்கத்தை கொண்டு வரவே வராது. அல்லேலூயா. ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். தாவீது வனாந்தரங்களில் இருந்தாலும், குகைகளில் இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காடுகளிலே அலைந்து கொண்டிருந்தாலும், இந்த நாட்களிலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கால வரைக்கும் அந்த வனாந்தரத்தில் இருந்து கூட துதிக்கிறவனாய், தேவனை மையப்படுத்துகிறவனாய், தேவனை தேடுகிறவனாய், இந்த நாட்களிலே தனக்கு தேவன் கொடுக்கிற அந்த உயர்வை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் பொறுமையோடு என்ன செய்தான்? காத்திருந்தான். நான் ஏற்கனவே சொல்லபடி 14 வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு 13 ஆண்டுகள். அவன் எப்பொழுது அதை பெற்றுக்கொண்டான்? 30வது வயதிலே பெற்றுக்கொண்டான். அதுவரைக்கும் அவன் எப்படி தான் சொல்லுவோம்? பொறுமையோடு. ஆகவே தான் அவனால் சொல்ல முடிந்தது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு செய்வான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியாக நான் சொல்லி உங்களை ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் என்ன? சங்கீதம் 19:12 நீங்கள் வாசிக்கலாம். 19:12. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக தாவீது இந்த வார்த்தையை இந்த நாட்களை ஆணித்தரமாய் சொல்வதற்கு காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம். என்ன இருதயம்? ஒரு உணர்வுள்ள இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லுகிறார், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி தாவீது ஒரு இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும், தேவனை துதிக்கிற மனிதன், ஆராதிக்கிற மனிதன், 7 தரம் ஆண்டுடைய சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிற துதிக்கிற ஒரு தேவ மனிதன், தேவனுடைய ஆலோசனையை எப்பொழுதும் கேட்பதில் மிகவும் அக்கறை உள்ள ஒரு தேவ மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு கூட சில வேளை என்ன தெரியுமா? நல்ல ஒரு உணர்வு. அவர் ராஜாவாக இருந்த நாட்களில் அவர் செய்த சில தவறு, சில தவறான காரியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுட்டி காண்பித்த போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 51ஆம் சங்கீதத்தில் அந்த ஹெட்டிங்கை வாசிங்க. 51ஆம் சங்கீதத்தில் ஹெட்டிங்க வாசிங்க. நல்லா கவனிக்கணும். பத்சேபாளிடத்தில் தாவீது உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடத்தில் வந்து அப்பாவத்தை பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்து யாருக்கு வந்து உணர்த்துறாரு? அப்போ ஆண்டவர் வந்து ராஜாவுக்கு கூட நினைச்சு மாட்டார். சும்மா ராஜாவா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை எதையும் செய்யலாம் இருக்கா அல்ல. ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல இந்தியா நினைக்குது, தமிழ்நாடு நினைக்குது, எதையும் நாங்க செய்ய முடியும் என்று. மேல ஒருத்தர் இருக்கிறார், சொல்ல மாதிரி அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றை கர்த்தர் நடக்க விட மாட்டார். அந்த அனுமதி இல்லாமல் ஒன்றையும் கர்த்தர் நடக்க விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் நினைச்சா, நான் ராஜாவா இருக்கிறேன், எதையும் செய்யலாம், எதையும் செய்வதற்கு எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, ஒரு படைபலம் இருக்குது, ஒரு ராஜா என்கிற அந்த பெரிய பதவி எனக்கு இருக்கிறது. அதை வைத்து தவறான விதத்தில் அவன் நினைச்சுதான் தன் காரியத்தை செயல்பட ஆரம்பித்தான். யாருக்குமே தெரியாதுதான், ஆனா கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. ஆகினால தான் கர்த்தர் பார்த்தாரு, இந்த தாவீதை இப்படியே விட்டோம்னா என்ன ஆயிடுவான்? மிகவும் மோசமா போயிடுவான். அதனால இவன் மூலமா சில திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியது தேவனுக்கு சித்தமா இருப்பதினால் உன்னை யார் அனுப்பினார்? நான் தான் அனுப்புறேன். நேராக வீட்டுக்கு போறேன். அந்த தைரியம் வீட்டுக்கு போறாங்க. கர்த்தருக்கு சும்மா அந்த வனாந்திரத்திலையும் ஆங்காங்கே இருக்கிற இடத்துலையும் அவனை சந்திக்கல. வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். வீட்டுக்கு போறான். வீட்டில் போய் அங்கே உட்கார்ந்துருக்கிற ராஜா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி வந்தான்னா அங்கெல்லாம் தீர்க்கதரிசிக்கு பெரிய மதிப்பு உண்டு. ஆமென். அந்த தீர்க்கதரிசி போனால் எழுந்து நிற்கணும், ராஜாவை எழுந்து நிற்கணும். என்ன சொல்றாரு கர்த்தர், என்ன சொல்றாரு கேட்பான்.
அதனால அவன் கதை மூலமா ராஜாட்ட நேரடியா சொல்லாம ஒரு ஆட்டுக்குட்டி சம்பவத்தை நினைச்சிட்டான், ஒரு சொல்லி அதை உணர்த்துக்கிறான். அப்படி ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்டவன் என்ன செய்யப்பட வேண்டும்? மரணத்துக்கு பாத்திரம் இருக்கிறான், கொல்லணும். அப்படி யாரு அப்படி சொல்லுங்க அப்படி கேட்ட போது அது நீதான், அது நீதான் சொன்னோடனே பாருங்க ஒரு வார்த்தை பேசலைங்க. ஏய் நீ யாரு? தீர்க்கதரிசி, நான் ராஜா, என்கிட்ட வந்து என் பாவத்தை பற்றி எப்படி ஒன்னால சொல்ல முடியும்? இப்ப உள்ள சூழ்நிலையை பார்க்கும் போது என்ன செய்வான் தெரியுமா? வேற அவன் பலி போட்டுருவான். பாவம் செய்தவன் வெளியே இருப்பான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதவன் உள்ள இருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள பொய்யால குற்றச்சாட்டு சாட்டி என்ன செய்வாங்க? உள்ள போட்டுருவாங்க. அதான் இப்ப உள்ள உலகம். அந்த நாட்கள்ல பாவம் செய்தா பாவம்னா பாவம் தான். அதனால கர்த்தர் நேரடி என்ன பண்ணாரு? உணர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம நேரா தேவ சமூகத்தில் தேவனுக்கு விரோதமாகவே இந்த பாவத்தை இதான் உணர்வுள்ள இல்லை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் செய்தி வாயிலாக இந்த நாட்களிலே அவ்வப்போது தேவ சொந்த கூடி வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ, என்னென்ன தேவனுக்கு பிரியப்படாத காரியங்கள் இருக்கிறதோ, கர்த்தர் அதை வார்த்தை மூலமாய், வசனத்தின் மூலமாய், தீர்க்கதரிசனத்தின் மூலமாய், ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற போது இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இது எனக்கு அல்ல, இது இன்னொருவருக்கு. ஒருவேளை இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, இது என்னால் கடைபிடிக்க முடியல, இது என்னால் செய்ய முடியாது, என்ன பண்ணிடும்? நம்ம அண்ண தட்டினோம். அதனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? தடைபடுகிறது. தேவனுடைய நன்மை தடைபடுகிறது. தேவனுடைய உயர்வு தடைபடுகிறது. தேவன் கிரியை செய்யக்கூடிய காலங்கள் என்ன செய்கிறது? தடைபடுகிறது. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் தொடர்ந்து மேன்மையை கொடுப்பது காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த தவறை உணர்த்தின போது அதுக்கு எந்த மார்க்கரும் சொல்லாம தேவ சமூகமே என்ன செய்தான்? விழுந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் சொல்லப்படுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்ன செய்தும் விலைக்கு காரும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுகிறான். அதே தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த 51ஆம் சங்கீதத்திலே 5:6-7 வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரித்து அப்பொழுது சுத்தமாவே என்னை கழுவி அருளும். நான் உறைந்த மண்ணில் என்ன செய்வேன்? மென்மையாவே. பாருங்க தாவீது எப்படிலாம் விளக்கம் பண்றான். ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, கழுவிட்டீங்கன்னா நான் உறைந்த மண்ணில் ஆயிடுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழுக்கடைந்த ஒரு மனிதனா இருக்கிறேன். ஐயோ, நான் தேவனுக்கு அந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன்ப்பா, நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன். நல்லா ஆராதிக்கிறவன் தான், நல்லா செவிக்கிறவன் தான். ஆண்டவரே முதலாக தேடுகிற ஒரு மனிதன் தான். என்னுடைய வாழ்க்கை ஒரு அற்ப ஆசை, ஒரு தவறான காரியத்தை நானே செஞ்சிட்டேன் ஆண்டவரே. அதனால நீ என்னுடைய முகத்தை நீங்க என்ன செய்ய, முகத்தை எனக்கு என்ன பண்ணிருங்க? மறைச்சு. இல்ல அவன் என்ன சொன்ன தெரியுமா? அந்த வாசிங்க அந்த கர்த்தருக்கு 9:10 நீர் என் பாவங்களை பாராதபடிக்கு. பாருங்க எதுக்கு பாவப்படாங்கிறான்? என் பாவங்களை பார்க்காதீங்கப்பா, என் பாவத்தை நினைச்ச பெருசா நினைச்சிடாதீங்க. தவறுதான், பெரிய தவறு தான். ஆனா அதை நீங்க நினைச்சிடாதீங்க. அதையே நினைச்சு எனக்கு என்ன கொடுத்துடாதீங்க? தண்டனை கொடுத்துடாதீங்க. என்னால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனாலே ஆண்டவரே என் பாவங்களை நீ பாராதபடிக்கு உன் முகத்தை எனக்கு மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம். நாத்தான் போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். நாத்தான் போய் செய்தது தவறு தான் சொன்னான். இந்த 51ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வார்த்தை சொன்னா பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அப்படி வாழ்க்கை நேசித்திருக்கிறது. பாவம் இவ்வளவு துரோகத்தை செய்து விட்டோமே என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கும் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு உணர்த்துகிற போது அதை இசைந்து ஒப்பு கொடுக்கிறவனே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே இனி இந்த தவறை நான் செய்யக்கூடாது, இனி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த காரியத்தில் நான் ஆண்டவரே இன்னும் இறுக்கமாக, ஆண்டவரே நான் மன வைராக்கியமாக நினைச்சக்கூடாது, நான் காணப்படக்கூடாது, இருந்து நான் மாறணும். எனக்கு அந்த கிருபை எனக்கு என்ன செய்ய ஆண்டவரே சொல்லுவான். நீங்க என்ன சொன்னாலும் நான் நினைச்ச மாட்டேன், நான் கேட்கவே மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதா கேளப்பா. நான் சொன்னதையாவது ஊழியக்காரன் சொன்னதான் கேட்க மாட்டீங்க, ஊழியக்காரி சொன்னதான் கேட்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன். பைபிள் உங்களுக்கு நான் எத்தனை காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறேன். அந்த காரியத்தை கூட என்ன செய்வீங்க? கேட்கக்கூடாதா? தாவீது தான் சொன்னான், ஆண்டவரே இது தீர்க்கதரிசி பொய் சொல்லுவான் அப்படி சொன்னான்னா
ஆண்டவர்கிட்ட போய் இவனை கொண்டு அனுப்பியிருக்கீங்களா, நீரே நேரடியான்னு சொல்லிக்கலாம்ல, நீரே நேரடியா சொல்லிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகளை வாக்குவாதம் பண்ற என்ன செய்வாங்க, எது கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த நாட்களில் யார் மூலமாக போனால் இவன் காரியம் உணர்த்தப்படும் என்பதை அறிந்து தான் நாத்தான் என்ன செஞ்சார், அனுப்பினார். இன்றைக்கு தேவன் ஒரு ஊழியக்கார மூலமாக, இன்னும் அழைக்கப்பட்ட தேவதாச மூலமாக தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார், போதித்து கொண்டே இருக்கிறார். அதில் குறைவுகள் வருகிற போது அதை இசைந்து ஒப்புக் கொடுக்கிறவரே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே அதைத்தான் எனக்கு உணர்வைத்தார். 110ஆம் சங்கீதத்தில் வாசப்பா தெரியும், எனக்கு உணர்வைத்தார், அப்பொழுது வசனத்தை நான் அனுப்பிவேன், தியானிப்பேன், கட்டளைகளை அனுப்பிவேன், கை கொள்ளுவேன் சொல்லுகிறேன். அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? அந்த உணர்வு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? குறைகளை சுட்டி காண்பிக்கிற போது எனக்கு இல்ல, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இது என்னால் இப்பொழுது செய்ய முடியாது, இந்த காரியத்தை என்னால் ஆண்டவரே நான் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி நீங்க காலம் தள்ளுவில்லானால் தேவனுடைய ஆசீர்வாதம் தடைபடும், தேவனுடைய நன்மை தடைபடும், தேவனுடைய உயர்வு தடைபடும். உங்களுக்கு தேவன் பதிலளிக்க இன்னும் காலதாமதங்களை கர்த்தர் ஏற்படுத்தி விடுவார். அந்த நிலைமைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டு விடாதபடி நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த நாட்களில் தாவீதை போல சொல்லணும், எனக்கு ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கணிசி ஆண்டவரே தாரும் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றார்? யார் யாருக்கு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக. இதுதாங்க நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மளுக்கு அந்த ஒரு விருப்பம் இருக்கிறதா, உணர்வு இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறார், அந்த உணர்வு உங்களை இருக்குமானா நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் உணர்த்தினாரோ அந்த உணர்த்தப்பட்டவர்கள் தேவ சமூகத்தில் வருகிற போது அவருடைய குறைகளை கர்த்தர் மன்னித்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜெபங்களுக்கு பதிலை கர்த்தர் நேசித்திருக்கிறார், தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு, ஆண்டவரே தாவீதை போல எனக்கு என்ன செய்ய ஆண்டவரே அந்த உணர்வை தான். அதனால ஆண்டவர் சமூகத்தில் வந்து வெளியிறங்கமா அவருடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் தன்னை மன்னித்ததை உணர்ந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பின்பு பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தாவீது இந்த நாட்களிலே தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் மாறினார். தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் மாறி. எப்பொழுது? இந்த நாட்களில் தவறுக்கு பின்புதான். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். அறிக்கை செய்வோம். சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் உணர்த்தின அன்னமே அறிக்கை செய்வோம். வீட்டில் போய் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனை முடிவிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வீட்டில் போய் தனிச்சபங்களை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியங்களை உணர்த்தினீங்கப்பா, இந்த காரியங்களை நான் விடுதலை பெற விரும்புகிறேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் கர்த்தர் சமூகத்திலே செய்ய வேண்டும் சொல்லி அறிக்கை செய்து விட்டு விடுகிற போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீது வர வர பலத்தான், சேனைகளை கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் சீயோன் கோட்டையை பிடித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கிட்டத்தட்ட அநேக வருடங்கள் அந்த ராஜ்யபாரத்தை ஆளுகை செய்யக்கூடிய வாக்கியத்தை அவருக்கு தேவன் தந்தார். ஆமென் சொல்லுவோம். இந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தருவாரா? எல்லாரும் கண்களை மூடி நாம் எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த நாளில் நீ கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த வார்த்தையை தைரியமாய் இந்த நாட்களில் அறிக்கையிடுவதற்கு சொல்லுவதற்கு தாவீதுக்கு ஒரு 4 சுபாவங்கள் இருந்தது. முதலாவது, கர்த்தர் மேல் தன் கண்களை பதிய வைக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். இன்றைக்கு 3 காரியங்களை தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ சித்தத்தை இந்த நாட்களிலே நான் நிச்சயமாக செய்யணும், நிறைவேற்றணும். எப்பொழுது? நெருக்கத்தின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, இழப்புகள் மத்தியிலே, ஆண்டவரே நான் அந்த தன்னை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பேனா, ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி ஆண்டவரை கேட்ட போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவற்றை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவற்றை கேட்டு பாருங்க, ஆலோசனை கேட்டு பாருங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க விருப்பத்தை தெரிவிங்க.
இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கா பொறுமையோடு காத்திருங்க. உயர்வை கொடுக்கிற வரைக்கும், குடும்பத்தில் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்க. மூன்றாவது உடைய வாழ்க்கையில ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ள ஒரு பிள்ளைகளால் நான் வாழணும்னு சொல்லி விரும்புகிறேன். தாவீது குணத்தின போது ஒரு சிறு பிள்ளை போல அழுது முறையிட்டான், மன்றாடினான், தேவனுடைய இரக்கத்துக்காய் காத்திருந்தான். நீங்களும் தேவ சமூகத்திலே குடும்பமாய் நீங்கள் அமர்ந்து நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் பாரத்தோடு ஜெபிப்பீர்களானால், அந்த குறைகளை ஆண்டவருக்கு அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தோட பெரிய அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். யோபு சொன்னது போல எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி, குறிக்கப்பட்ட காலத்திற்கான காத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பெரிய மாறுதலை குடும்பத்திலே கொடுக்க போகிறார். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார், வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார், வியாபாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் வரும். ஆண்டவரா தேவன் உங்களை என்னை கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார்.